بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மீலாது விழா கொண்டாடுவதும், உத்தம நபிக்கு உதய தின விழா என்று விழா எடுப்பது, அந்த நாளை முன்னிட்டு சுபஹான மௌலித் என்ற பாடல் வரிகளை பாடுவது, அந்த மாதங்களில் நபிகளாரை புகழ்ந்தால் மறுமையிலே நமக்கு நபிகளாரின் சிபாரிசு கிடைக்கும், இது வணக்க வழிபாடு என்று மக்களிடத்திலே ஒரு தோற்றத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருவது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தராத மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்க விஷயத்திலே அல்லாஹுவும் அவன் தூதரும் காட்டித்தராத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவார்களோ அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்பட்டுவிடும். இவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் காணல் நீராக வீண் போகிவிடும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், குல்லு முஹ்தஸத்தின் பிதா, புதுமையாக உருவாக்கப்படும் அனைத்தும் பிதாத்து, அனாச்சாரம். குல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்லு தலாலத்தின் பின்னார், வழிகேடு நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியின் அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித்தராத இந்த மௌலித் வரிகள், இந்த மீலாது விழா கொண்டாட்டங்கள், இது சொர்க்கத்தை பெற்றுத்தருவதற்கு சிபாரிசாக வந்து நிற்காது, நரகத்தில் தள்ளக்கூடிய காரணியாகத்தான் அமையும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்தை பார்த்து அவர்களின் வழிமுறைக்கு ஒப்பாக செயல்படுகிறார்களோ அவர்கள் அவர்களையே சார்ந்தவர்கள் என்ற நபிமொழியின் அடிப்படையிலே தங்களுடைய நபித்துவத்தின் 23 ஆண்டு காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்காக அல்லது தன் தோழர்களுக்காக ஒரு பிறந்த நாள் விழா எடுக்காத கட்டத்திலே அப்படி ஒரு வழிமுறையை காட்டித்தராத பொழுது பிற சமுதாயத்தின் வழிமுறையை காப்பீடித்த குற்றத்திற்காக இவர்கள் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், நாளை மறுமை நாளிலே சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது அந்த வேர்வை துளியினுடைய உச்சம் ஒவ்வொருவர்களுடைய பாவத்தின் அளவுக்கு ஏற்றார் போல சிலரின் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும், அந்த தரையிலே சிலருக்கு முட்டிக்கால்கள் வரை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும், சிலருக்கு தோல் புஜம் வரை இருக்கும், சிலர் ஹாக்கதா அவு ஹாக்கதா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படியும் அப்படியுமாக தத்தளிப்பார்கள். இந்த மாதிரியாக தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது, தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற பொழுது, சுவனத்திற்கு பாக்கியம் பெற்றவர்கள் கௌசர் என்ற தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். அந்த தண்ணீரை வாரி வழங்குகிற இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் நிற்பார்கள். ஆனால் அந்த தூதர் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தர முடியாத ஒரு நெருக்கடிக்கு சில இடத்திலே ஆளாகுவார்கள். அங்கே தன் தோழர்களை பார்த்து கூட அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு எத்தனிக்கின்ற பொழுது வானவர்கள் சொல்வார்கள், யா முஹம்மதே லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், உங்களுக்கு பிறகு அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கியதை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அங்கே சொல்லி, மார்க்கத்தின் பெயராக புதிதாக உண்டாக்கியவர்கள், புதிய அனாச்சாரங்களை உருவாக்கியவர்கள், அதை அரங்கேற்றியவர்கள் மறுமையிலே தவித்த வாய்க்கு தண்ணீர் பெற முடியாமல் தத்தளிப்பார்கள், தவிக்க போகிறார்கள் என்கின்ற அவலத்தை மௌலிது ஓதுபவர்கள் சந்திப்பார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், நரகத்திற்கு ஒருவன் போகிறான் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய முயற்சி, எதிர்பார்ப்பு நாளை மறுமையில் மகத்தான வெற்றி அடைய வேண்டும். எது வெற்றி? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார்
வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ. அல்லாஹ் சொல்கிறான், யார் நரகத்தை விட்டு முகம் திருப்பப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறானோ அவன் வென்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வெற்றியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான் என்றால், ஒருவேளை அல்லாஹுவின் அருளால், கருணையால், அன்பால், ஒரு வகையான ஒரு பிச்சையால் அவன் சொர்க்கத்திற்கு வருவதற்கு இறுதி வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அவனிடத்தில் நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு பாவம் இருந்துவிடக்கூடாது. அது என்ன பாவம்? அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹ். தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை, தனக்கு இணையாக மற்றவர்களை கற்பனை செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மறுமையிலே ஒரு அடியான் எழுப்பப்படுகிறான், அவன் இணை கற்பித்த நிலையில் தான் இறந்திருக்கிறான் என்றால் அவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அந்த பெரும் பாவமான இணை வைப்பு பாவத்தை விட கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹுவால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்கின்ற கண்டனங்களை உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொருவரின் உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? மறுமையில் நாம் எழுந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹுவின் அருளால், அன்பால், கருணையால் அல்லாஹ் அங்கே பிரகடனப்படுத்துவான், கலபத்து கல்வி ரஹ்மதி, என் கோபத்தை விட என் கருணை மிகைத்து விட்டது என்று கருணையை பொழிந்து மக்களை சொர்க்கத்திற்கு அழைப்பான். அந்த சொர்க்கத்தில் இறைவனது கருணையால் நுழைந்து விட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். யாருடைய அமல்களை கொண்டெல்லாம் அதை நிறுத்து பார்த்து அதை கணக்கிட்டு வைத்தெல்லாம் முயற்சி செய்து முன்னோடியாக முண்டியடித்து விட்டு போய்விடலாம் என்று முடிவெடுத்து விட முடியாது. நாம் செய்கின்ற அமல்கள் அந்த அளவுக்கு இல்லை. அல்லாஹ்வின் கருணையால் தான் தப்பிக்க முடியும். ஒருவேளை யாருக்காவது அல்லாஹ் அங்கே அவர்களது துன்யாவினுடைய பாவங்களை பெரிதாக கருதி நரகத்திலே தள்ளி இருந்தாலும் கூட, இறைவா அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு கருணையை கடைசி காலத்தில் கொடுத்துரு என்ற ஒரு நிலையை ஒருவன் அடைவான். அந்த நிலைக்கு கூட தகுதியற்றவனாக யார் இருப்பார் என்றால் அல்லாஹுவுக்கு இணை வைத்த துரோகி இருப்பான். என்ன இணை வைப்பு? அல்லாஹுவோடு பல கடவுள் இருப்பதாக நம்பினால் இணை வைப்பு என்று சொல்கிறானே, அது மட்டும் இணை வைப்பு அல்ல. அது மட்டும்தான் இணை வைப்பா? அல்லாஹுவுக்கு இருக்கிற ஆற்றல், குத்ரத்து மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்பினால் அதுவும் இணை வைப்பு தான். அல்லாஹுக்கே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்தால் அதுவும் இணை வைப்பு தான். இந்த இணை வைப்பிலே எதுவும் இருந்துவிடக் கூடாது. அதில் மிக முக்கியமாக இந்த மௌலிது பாடல்கள், சுபஹான மௌலிது என்று பாடப்படுகின்ற இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் அதிலே இருக்கின்ற வாசகங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவுக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்தி, கடவுளாக கற்பனை செய்து, ஒரு சில இடங்களில் அல்லாஹுவை விட மேலாக கொண்டு போய் நிறுத்தி, அல்லாஹுவை மட்டப்படுத்தி மிகப்பெரிய துரோக செயலை அரங்கேற்றக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மௌலிது வரிகள் இருக்கின்றதே, இது பிதஅத்து, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, இது பிற சமுதாயத்தின் கலாச்சாரம் என்பதெல்லாம் ஒரு பக்கம். அதையும் தாண்டி மிக கொடூரமான குற்றம் என்ன தெரியுமா? இந்த வரிகள் ஈமானை நசுக்கக்கூடியதாக, பொசுக்கக்கூடியதாக, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கையை நாசமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக அல்லாஹுவின் தூதர் என்று ஒருவரை நாம் ஏற்று நம்புகிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களை தூதர் என்று நம்புகிற அந்த தன்மையிலே, அந்த பின்பற்றுகின்ற இந்த கொள்கையிலே, இப்போ தூதர்னு வந்துட்டாங்கல்ல, அவர்கள் மற்ற மனிதர்களை விட ஒரு சில வித்தியாசங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். என்ன? இறைவனிடமிருந்து வானவர்கள் வழியாக இறை செய்தி அவர்களுக்கு வரும், மற்ற மனிதர்களுக்கு வராது. இறைவனிடமிருந்து வானவர்கள் வழியாக எத்தனையோ ஒத்துழைப்புகள், உதவிகள் நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையாக வரும். அந்த நேரடி பேச்சுவார்த்தையாக வானவர் வந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசக்கூடிய இறை செய்தியை சொல்லக்கூடிய சூழல் இருக்காது. இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இறைவனிடத்திலே அவர்கள் முறையிடுவது மட்டுமல்ல, அந்த வானவர்கள் வழியாக இந்த தொடர்பை வைத்திருக்கின்றார்கள். இறை சட்டங்களை இறைவனிடமிருந்து பெற்று மக்களிடத்திலே சொல்வார்கள். தூதர் என்கின்ற பொறுப்பு. அதே நேரத்தில் அவர் தூதர் என்ற காரணத்தினால் மக்கள் இவர் இறைவனின் தூதர்தான்,
இறைவனிடத்திலிருந்து தொடர்பு பெற்றவர் தான், அங்கிருந்து தான் இவருக்கு செய்தி வருகிறது, இவர் உண்மையைத்தான் சொல்கிறார், பொய்யை புனைந்துரைக்கவில்லை, இட்டுக்கட்டி பேசவில்லை, மன இஷ்டப்பட்டு உளரவில்லை, அவர் உண்மையையே உரைக்கின்றார் என்பதை நிரூபிப்பதற்காக சில அற்புதங்களை அல்லாஹ் தூதர்களுக்கு வழங்கி அந்த தூதுத்துவத்தை மெய்ப்பிக்க செய்வான். இதை தாண்டி இந்த இறை தூதர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் மத்தியிலே எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மற்ற மனிதர்களை போன்றுதான் என்பதை அல்லாஹ் திருக்குரானிலே பிரகடனப்படுத்துகின்றான். குல் நபியை சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாறி ஒரு மனிதன் தான். யூஹா இலைய, எனக்கு இறை செய்தி வருகிறது. இதான வித்தியாசமே, அந்த வகி வருதான வித்தியாசம். அதை சொல்லிட்டாங்க, சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு கட்டத்தில் மனிதர்களின் பார்வை இருக்குது பாருங்க, சிந்தனை இருக்குது பாருங்க. சில நேரத்தில் அறிவுபூர்வமாக பயணித்தாலும் உணர்ச்சி பூர்வமாக சில இடத்துல அறிவை அடகு வச்சிடும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தூதராக இருந்தார்கள் ஒரு 13 வருஷம், மதீனாவில் தூதராக இருந்தாங்க ஒரு 10 வருஷம். இந்த இரண்டு பகுதியினுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மக்காவில் பொதுவான சில நல்ல மனிதர்களாக யாரை கற்பனை செஞ்சாங்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுவார்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நமக்கு நோய் நிவாரணத்தை பெற்றுத் தருவார்கள், பொருளாதாரத்தை பெற்றுத் தருவார்கள், அருள்வளத்தை பெற்றுத் தருவார்கள், மன்னிப்பை பெற்றுத் தருவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த மனிதர்களை நல்லடியார்களாக கற்பனை செய்து அவர்களை இறைவனுடைய அந்த ஏஜெண்டுகளாகவே வைத்துக் கொண்டார்கள். இந்த கற்பனை அவர்கள்ட்ட இருந்தது. அல்லாஹுதான் கடவுள் என்றும் நம்பினார்கள். திருக்குரான்ல மக்காவாசிகளின் இறை நம்பிக்கையை அல்லாஹ் சொல்கின்றான். ஒலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் வ ஸஹர ஷம்ஸ வல் கமர் ல யகூலுன்ன அல்லாஹ். அந்த மக்கா காஃபிர்கள், அந்த அபூஜஹல், அபூலஹப், உத்பா, ஷைபா, அந்த கூட்டத்தில் தான் அல்லாஹ் கேட்க சொன்னான். வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சூரியன் சந்திரனை நிர்வகித்தவன் யாருன்னு கேளுங்க. அவர்கள் அல்லாஹ்ன்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளவு ஏங்க, பதுர் களத்தை சந்திக்கும் போது அபூஜஹல் அல்லாஹ்ட்ட தான உதவி தேடிட்டு வந்து நின்னா. கடலில் மலையளவு அலை சூழ்ந்த போது கூட கப்பலில் பயணித்த மக்கத்து காபிர்கள் என்ன சொன்னார்கள்? ஒலையின் அஞ்சைத்தனால் லக்குனன்ன மின ஷாக்கிரின், இறைவா எங்களை காப்பாத்திரு, நீ தான் எங்களை காப்பாற்ற முடியும், வேற யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது என்று தஅவுல்லாஹ முஹ்லிஸின லஹுத்தீன். அல்லாஹ் எப்படி வணங்குனாங்க, எப்படி பிரார்த்திச்சாங்க, அப்படியே உள தூய்மையா, நீ தான் எங்களை காப்பாற்ற முடியும், எவனும் வரமாட்டான் என்று உள தூய்மையாக பிரார்த்தனை செய்தவர்கள் மக்கா காஃபிர்கள். ஆனா அவங்க காஃபிர்கள் பாருங்க, அல்லாஹ் அவர்களுக்கு வச்ச பேர் காஃபிர்கள், முஸ்லிம் இல்லை. காரணம் என்ன? அந்த காரணத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யாபுதுன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு எந்த தீங்கிழைக்காத, தங்களுக்கே நன்மையும் செய்து கொள்ளாதவற்றிடத்தில் இவர்கள் வழிபாடு செய்தார்கள், வணங்கினார்கள், வழிபட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். ஃபயகூலுன, ஏன் இதை செஞ்சாங்கன்னு கேட்டா அவங்க சொன்னார்கள், ஹா உலாயி ஷுஃபாவுனா இந்தல்லாஹ், இவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு சிபாரிசு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க என்று நம்பினார்கள். அந்த காரணத்தினால் குட்டி குட்டி தெய்வங்களை போன்று அவர்கள் சிறிய சிறிய தேவைகளுக்கு இவர்களை முறையிட்டார்கள், பெரும் தேவைகளுக்கு அல்லாஹ்வை முறையிட்டார்கள். அதனால் அவர்கள் காஃபிரானார்கள். இவர்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமகனார் தூதராக நியமிக்கப்படுகிறார். மதீனால எப்படி இறை தூதர் ஈசா, அந்த வேதக்காரர்கள் இந்த ஈசாவை அல்லாஹ்வின் மகன் என்று நினைத்து விட்டார்கள், கற்பனை செய்தார்கள். ஏன்? இறந்தவரை உயிர்ப்பிக்கிறாரு, செவிடனை கேட்க வைக்கிறாரு, குருடனை பார்க்க வைக்கிறாரு, உங்கள் வீட்டின் கஜானாக்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பட்டியல் போடுகிறார். அப்ப கண்டிப்பா குஷ்டரோகியை நிவாரணப்படுத்துபவர் யார்? கடவுளாகத்தான், அல்லது கடவுளின் புத்திரனாகத்தானே இருக்க முடியும் என்றே அந்த எமோஷன்ல கொள்கையை மறந்து அதை காட்டில் பறக்க விட்டு அறிவை அடகு வைத்தார்கள். இறை தூதரை கடவுளுக்கு சமமாக கொண்டு வந்து விட்டார்கள். உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் கற்பித்தார்கள். அங்கே இந்த தூதர் போய் பிரச்சாரம் செய்கின்றார். இந்த ரெண்டு வகையான சமுதாயத்திற்கு மத்தியில நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? தான் தூதர் தான், அல்லாஹ்வின் அடிமைதான், உங்களை மாதிரி மனுஷன்தான், அங்க அவங்க செஞ்ச மாதிரி பண்ணிடாதீங்க. இதுதான் அவர்கள் எதையெல்லாம் கடவுள் மாதிரி ஒரு மனிதரை கொண்டு போய் நிறுத்தினார்களோ அந்த வாசலை எல்லாம் உடைத்தவர்கள் நபிகள் பெருமகனார். அதை புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்திரத்தி நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மைந்தன் ஈசாவை
அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை புகழாதீர்கள், கூழு சொல்லுங்கள் அப்துல்லா. அப்ப எனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, நீங்க எங்க வந்து ரசூலுல்லாஹ் நிறுத்தணும் தெரியுமா? அல்லாஹ்வின் அடிமை நிறுத்துங்க. நீங்களும் அடிமை, முகமது அடிமை, சமமாயிருச்சு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிமை, மனிதர்கள் அடிமை. ஓகேவா? ஒரு ரசூலுஹு, இன்னொன்னு சொல்றதா இருந்தா தூதர்னு சொல்லுங்க, அது அவர் பொறுப்பு. இதோட நின்னுக்கணும். நாம நினைக்கிறோம் நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி வானலாவிய அளவிலே புகழ்ந்தால் அல்லாஹ்வின் தூதரின் நேசத்தை பெறலாம்னு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் சில நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நபியை பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மத் சையதனா, முகமதே எங்கள் தலைவா, வபன சையதினா தலைவனின் மகனே, கைரனா எங்களின் நல்லவரே, வபன கைரினா எங்களின் நல்லவரின் மகனே. இப்படி ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் தொடங்குது, ரொம்பலாம் ஆரம்பிக்கல. இவங்கள மாதிரி கல்வி கடலே, பெரும் பொக்கிஷமே, வானத்தை படைத்தவரே, பூமிக்கு உண்டானவரே, வானம் பூமி எல்லாம் உங்கள் காலுக்கு அடக்கம் கையுக்கு அடக்கம், இப்படியெல்லாம் போகல. தலைவான் நாங்க, தலைவனின் மகனே நாங்க, நல்லவரே நாங்க, நல்லவரின் மகனே நாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கேயே நிறுத்துறாங்க. எப்படி பேசுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், அல்லாஹ்வை பயந்துக்குங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யஸ்தஹவி அன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை திசை திருப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து சொல்லக்கூடிய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் கடவுள்னு. இவங்க கடைசியில் யாரை எங்க திசை திருப்பி கொண்டு போய் விழுந்துடக்கூடாது. ஷைத்தான் திசை திருப்பி நபிகள் நாயகத்தை கடவுளுங்கிற சிந்தனை கொண்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகளாரை உயர்த்தக்கூடிய சூழல் வந்து விடக்கூடாது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன முஹம்மத் இப்னு அப்துல்லா, நான் யார்? அப்துல்லாவின் மகன் முகமது. அதான தலைவா, தலைவனின் மகனே, நல்லவரே, நல்லவரின் மகனே, நான் அப்துல்லாவின் மகன் முகமது. ஒரு ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான். அதே நேரத்தில் வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலதி அல்லதி அன்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு என்ன தகுதியை கொடுத்தானோ அந்த தகுதியை விட, தரஜாவை விட நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நீங்க நபியை நேசிக்கிறதுக்கு, நேசத்தை பெறுவதற்கு நபிகளார புகழ்றோங்கிற பேர்ல அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, இது நபிகளாரின் விருப்பத்திற்கு உட்பட்ட செயல் அல்ல. நபிகளார் வாழ்ற காலத்திலே உடைச்சாங்க. அதை எந்த அளவிற்கு தன்னுடைய தூதுத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் தெளிவுபடுத்த சொன்னான். தூதர்ன உடனே மக்கள் தப்பு கணக்கு போற்றக்கூடாது. இவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துங்கள். குல், நபியை சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், என்னிடத்தில் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன என்று சொல்ல மாட்டேன். கேட்கும் போதெல்லாம் தரமாறி எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோன்னு கொடைவள்ளலாக இருக்கிறது எல்லாம் அள்ளித் தருகின்ற கஜானாக்களின் குவியல் அல்லாஹ்வுடைய அனைத்து கருவூலங்கள் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். மக்கள் அப்படி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அங்கே அல்லாஹ்வின் தூதர் தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி வலா அலமுல் கைப், மறைவான ஞானம் அறிந்தவன் என்றும் சொல்ல மாட்டேன், நான் அறிய மாட்டேன். மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ். தூதர் அப்படி யாரும் நினைச்சிடக்கூடாது, அங்கே தெளிவுபடுத்தினார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுக்கின்றான், குல், நபியை சொல்லுங்கள், இன்னமா அது ரப்பி, நான் என் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன், வலா உஷ்ரிக் பிஹி அஹதா, நான் அவனுக்கு யாரையும் இணையாக கற்பிக்க மாட்டேன். குல், நபியை சொல்லுங்கள், இன்னி லா அம்லி குலக்கும் வர்றம் வலா ரஷதா, உங்களுக்கு தீமையையோ நன்மையையோ நான் செய்வதற்கு சக்தி பெற்றவனாக இல்லை. குல், நபியை சொல்லுங்கள், இன்னி லை யுஜீரணி மினல்லாஹி அஹத், அல்லாஹுவை தவிர என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. எப்படி? என்ன காப்பாற்றுறதுக்கே அல்லாஹ்வை தவிர யாராலையும் முடியாது. வலன் அஜித மின் தூணிஹி முல்தஹதா, அவனை தவிர்த்த வேற எந்த போக்கிடமும் எனக்கு இல்லை. நானே அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறேன் உதவி தேடி, என் கவலையை மறக்க, நோய் தீர்க்க, செல்வம் சேர்க்க, எத்தனையோ காரணங்கள் தேவைகள் ஒவ்வொருவனும் அல்லாஹ்வை முறையிடுகிறான். நபிகள் பெருமகனார் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வை முறையிடுகிறேன். நீங்க வந்து நம்மள்ட்ட முறையிடுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதை அங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியை சொல்லுங்கள், இன் அதிரி கரீபுன் மா தூஅதுன அம் யஜஅலு லஹு ரப்பி அமதா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நாள் பக்கத்தில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் அதற்கு நீண்ட நெடு காலங்களை அமைத்தானா என்றும் எனக்கு தெரியாது.
மறுமையை பயந்துக்கன்னு சொல்லத்தான் தெரியுமே தவிர அது எப்போ வரும் தெரியாது. அல்லாஹ்வே அழகா கேட்கிறான், யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா. அவர்கள் அந்த மறுமையை பற்றி கேட்கிறார்கள், எப்போது வரும் என்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியவா செய்யும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட உங்களுக்கு என்ன தெரியவா செய்யும்? உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இன்னமா அன்த முன்திரும யக்ஷாஹா, அதை அஞ்சுபவருக்கு அதை பற்றி எச்சரிக்கை செய்யும் இடத்தில் தான் நீர் இருக்கிறீர். எப்போ நடக்கணும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ அழகா அல்லாஹ் சொல்லித்தரான் பாருங்க. அந்த மறைவானவற்றின் ஞானம் திறவுகோல் அல்லாஹ்ட்ட இருக்கிறது. அதை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு முன்னறிவிப்பை இது இறுதி காலத்தில் நடக்கவிருக்கின்ற செய்திகளை ஒரு தூதர் சொல்ல வேண்டும் என்றால் மக்கள்கிட்ட சொல்ல சொல்லி தகவல் சொல்லுவானே தவிர நாளை நடப்பது என்ன என்பதை நமக்கு தெரியாது, அல்லாஹ்வின் தூதருக்கும் தெரியாது, வானவர்களுக்கும் தெரியாது. இதுதான் சமநிலை. நாளை நடக்கவிருப்பது என்ன என்பதை நபிக்கு தெரியும் என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு ஆற்றல் பெற்றவர் ஆகிவிடுகிறார். இது ஷிர்க். இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே தான் ஒரு சக மனிதன் என்பதை எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் சொல்லி ஒரு கட்டத்திலும் தன்னை அந்த சக மனிதன்கிற நிலையிலிருந்து உயர்த்தி தூதருங்கிற பொறுப்பை தவிர்த்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிடக்கூடாது, அல்லாஹ்விட மேலாக வச்சிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார்கள். தனி மனித வழிபாடை அங்கே தகர்த்தார்கள்னு பாருங்க. ஒரு கட்டத்தில் சில சிறுமிகள் பாடுகிறார்கள், ஃபீனா நபியுன் யாலம் மாஃபி கதின், எங்களில் ஒரு தூதர் இருக்கிறார், நபி இருக்கிறார், அவருக்கு நாளை நடப்பது அறியும் என்றார்கள். நாளைக்கு என்ன நடக்கும்னு எங்க தூதருக்கு தெரியும் நாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அம்மா ஹாதா ஃபலா தகூலு, இந்த வாசகத்தை நீங்க சொல்லாதீங்க. மா யாலமு மாஃபி கதின் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை பற்றி அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். இங்கே ஏகத்துவத்தையும் சொல்லிவிட்டு தன்னை அதற்கு இணையாக்காதீர்கள் என்பதையும் உடைத்தார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, மற்ற தேசங்களுக்கு போகிறோம், சிரம் பணிவதை மற்றவர்கள் செய்கிறார்கள், ஆனால் சிரம் பணிவதற்கு சஜிதா பண்ணுவதற்கு தகுதியான ஒருவர் இருப்பார், ஆனால் நீங்கள் தான், அதனால் நாங்கள் உங்களுக்கு சிரமணியலாமான்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சிரமணிய கூடாது என்று அங்கே தடுத்தார்கள். அங்கே ஏகத்துவத்தையும் சொல்லி தான் சிரமணிவதற்கு சஜிதாவுக்கு தகுதியானவர் அல்ல என்ற இணை வைப்பையும் உடைத்தார்கள். அது வந்துவிடக்கூடாது என்பதை எச்சரித்தார்கள். இன்னொரு இடத்துல பாருங்க, நபிகளார் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அந்த மரண தருவாயில் இருக்கும்போது ஒவ்வொருவரின் மரண தருவாயில் ஒவ்வொரு கவலை இருக்கலாம். நம்ம சகமா இருக்கிற நேரத்தில் ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கும்போது நம்முடைய இருப்பு சொத்துக்களை யார் எப்படி பிரித்துக் கொள்வார்கள், அல்லது சொந்த பந்தங்கள் உள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம், இது மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய கட்டம் என்ன தெரியுமா? நாம் மரண தருவாயில இருக்கிறோம், நமக்கு பிறகு இவங்க நம்மளை வச்சு என்ன பண்ணிடுவாங்களோ என்ற பயம். நம்மளை வச்சு எதுவும் பண்ணிடக்கூடாது, கஷ்டப்பட்டு சொன்ன கொள்கை மாறிவிடக்கூடாது, இதான் பயம். அல்லாஹுதான் கடவுள், அந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது, அதைத்தான யூத நசாராக்கள் செஞ்சாங்க என்று வேதனைப்பட்டார்கள். அங்கே பேசினார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தகது குபூர் அம்பியாஹி மஸ்ஜிதா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்கள் தங்கள் இறை தூதர்களின் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக்கி கொண்டார்கள். லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய அடக்கஸ்தலத்தை வழிபாட்டு தலம் ஆக்கி விடாதீர்கள், பெருநாள் கொண்டாடும் இடமாக்கி விடாதீர்கள். மக்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தஜால் கபரி ஈதா, இறைவா நாம மௌத்தா போன பிறகு அந்த அடக்கஸ்தலத்தை பெருநாள் கொண்டாட இடமா ஆக்கிறாது இறைவா. அப்படின்னா என்ன உணர்த்தினார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தினார்கள், என்னுடைய அடக்கஸ்தலத்தை வழிபாட்டுத்தலம் ஆக்கிறாத. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த மாதிரி ஆக்கிறாத. சஹாபாக்கள் செய்வாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதால் அவருடைய அடக்கஸ்தலம் உயர்த்தப்படலைன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை! தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் எந்த ஒரு தனிநபர் வழிபாடு வந்து விடக்கூடாது, தன்னை கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தி விடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லிட்டு வராங்க. ஒரு யூதர் சுட்டி காட்டுகிறார், இன்னக்கும் துஷ்ரிகூன் வ இன்னக்கும் துனத்திதூன், நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு சமமாக்குகிறீர்கள். நாங்க ஒரு யூதர் நபிகளாரை பார்த்து ரசூலா கேட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நாங்க சமமாக்குறோமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த யூதர் சுட்டி காட்டுகிறார், உங்க தோழர்கள் சொல்லும்போது மாஷா அல்லாஹ் வஷித்தங்கிறாங்க, அல்லாவும்
நீங்களும் நாடியதே நடந்தது அப்படின்னு தூதரை பார்த்து சொல்றாங்க. அப்படி சொல்றது ஷிர்க் இல்லையா? அல்லாஹ்வும் நீங்களும் நாடியது நடந்ததுன்னா உலகத்தில் என்ன நடக்கவிருப்பது, என்ன நடந்து கொண்டு இருப்பது, என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் அங்கே பதிவேட்டில் என்ன நாடினானோ அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி விட்டார்களா? நினைத்தது தான் நடந்ததா? இல்லையில அப்புறம் என்ன அல்லாஹ்வும் நீங்களும் நாடியதுன்னா ரெண்டு கடவுள் மாதிரி ஆயிடுது இல்ல? இதானே. அப்போ ரசூல் அங்கே இடையில உள்ள வாவுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அது இஸ்திக்னாஃபா விளங்கக்கூடாது, அந்த மாங்குற இடத்துல வைக்கணும், இது இந்த இடத்துல வைக்கணும், அந்த இடத்துல வைக்கணும், வேக்கான சொல்லலை. சொல்லலாம் அல்லாஹ்வும் நீங்களும் நாடியது நடந்தது. என்ன அர்த்தம்பா? அல்லாஹ் அங்க நாடுனா பிறகு நம்ம இங்க நாடணும்னு சொல்லலாம். ரசூல் அந்த வாசனையே இருக்கக்கூடாது. சொல்லுங்க மாஷா அல்லாஹ் சும்மா ஷிர்க்தான் சொல்லுங்க. அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு நீங்க நாடியது நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லலாம்ல. இப்ப நாம என்ன செய்யறோம்? ஒரு கார் வாங்கின ஆசைப்படுறோம், வாங்கிட்டோம். அல்லாஹ் நாம இந்த வயசுல இந்த நேரத்துல இந்த வருமானத்துல இந்த பொருளாதாரத்தை வச்சு இன்ன நபர்கிட்ட இன்ன பொருளை வாங்குவோம் நாடியது நடந்தது. நம்ம ஆசைப்பட்டோம்ல, இப்பதான் நம்ம நாடணும். பிறக்கும் போதே நாடணுமா? சம்பாதிக்க தொடங்கும் போது நாடணுமா? இப்பதான் விரும்பினது நடந்துச்சு. அதற்கும் இதற்கும் இடையிலே பல நூற்றாண்டுகள் வேறுபட்டு விட்டது இல்லையா? யுகங்கள் வேறுபட்டு விட்டது. அந்த மாதிரி ஒரு வேறுபாடை காட்டி அல்லாஹ்வுடைய நாட்டத்திலையும் நபிகளாரின் நாட்டத்திலையும் இணையாக்கிறாதேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஏகத்துவத்தை அங்கே நிலைநிறுத்தினார்கள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம் இறந்துடுறாரு. ஒரு குழந்தை இறந்திருக்கிற நேரத்தில் இருக்கிற ஆண் குழந்தையெல்லாம் இறந்துருச்சு. தாஹிர், தையூப், காசிம்ங்கிறாங்க வரலாற்றுல, இல்ல 3 பேர் ஒண்ணுங்கிறாங்க. கதீஜா அம்மையார் வழியாக ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா 4 பேர். ஆண் பிள்ளைன்னு வந்தா எல்லா பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. மாரியத்துல் கிப்தியா அவர்கள் வழியாக இப்ராஹிம் குழந்தை பிறந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம்னு தன்னுடைய அந்த இறை தூதர் அவர்கள் நினைவு பேர்லேயே வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த சோகத்தில் இருக்கிற தருணத்தில் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்கஷஃபத்தி ஷம்சு லி மௌத் இப்ராஹிம். சூரிய கிரகணம் ஏன் வந்துச்சு? சூரியன் வெளிச்சத்து மங்கி போச்சுங்க. கிரகணம்னா அதானே, பகலே இருட்டாக தெரியும் அதானே. சந்திர கிரகணம் வந்தால் இருட்டே கருகும்மாக இருக்கும் அதானே. அந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, பகல் இருட்டாக தெரியுதுன்னா சூரியனே அப்படியே மங்கி போயிடுச்சுன்னா ஏங்க நபியின் புள்ள இப்ராஹிம் மௌத் ஆயிட்டா சூரியனுக்கு வேதனை வராது என்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தன் கவலையை ஒரு பக்கம் வைத்தாலும் அல்லாஹ்வுக்கு நிகராக கற்பனை செய்யப்படுகிற கொள்கையை உடைக்கணும். அங்கே சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹி. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. லா யன்கஷிஃபான் லி மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்திஹி. எவனுடைய மரணத்திற்கோ எவனுடைய பிறப்பிற்கோ அது ஏற்படுவது கிடையாது. இன்னமா யுஹவ்விஃபுல்லாஹு இபாதஹு. அல்லாஹ் அந்த கிரகணத்தின் மூலம் அடியார்களை பயமுறுத்துகிறான். இதராயுத்துமுகுமா, அந்த கிரகணத்தை நீங்கள் கண்டீர்களானால் சல்லு ஹத்தா தஞ்சலியா, அது அகலும் வரை தொழுங்கள். முடிஞ்சிருச்சு. வணக்கத்தையும் சொல்லியாச்சு, ஏகத்துவத்தையும் ஒளிஞ்சாச்சு, இணை வைப்பையும் உடைச்சாச்சு. தாம் பிள்ளைக்காக தனக்காக எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய இடத்தில் தன்னை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுதாங்க தூதர், இதுதாங்க இஸ்லாம், இதுதான் இறை செய்தி. இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மகத்தான ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு மார்க்கத்தில் உலகத்திலேயே நபிகள் பெருமகனாரை ஒரு தலை சிறந்த ஒரு தலைவராக மெச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், புகழ்ந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? எத்தனையோ வரலாற்று தலைவர்கள், ஸ்காலர்கள், பெரும் பண்டிதர்கள், பெரும் மன்னர்கள், பெரிய அரசியல் சக்கரவர்த்திகள், கோடீஸ்வரர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எவ்வளவு பேரும் இருக்கட்டும், அவர்கள் வரலாற்றில் மின்ன ஆரம்பிக்கின்ற பொழுது, அவர்கள் முன்னுக்கு வர ஆரம்பிக்கின்ற பொழுது, அவர்கள் குறித்து அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் பிரசித்தியாக பிரபலமாக பேசப்படுகின்ற பொழுது அதற்கான ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நபிகள் பெருமகனாருக்கு என்று ஏராளமான முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தின் பெயரால் கல்வெட்டுகள் இல்லை, கோட்டைகள் இல்லை, கொத்தளங்கள் இல்லை, பெரும் அரண்மனைகள் இல்லை. நபிகள் நாயகத்தின் பெயரால் அவர்களின் முகத்தால் ஒரு சிலை இல்லை, முகம் தெரியாது. உலகத்தில் இருக்கின்ற வாழுகின்ற மக்கள்ல ஒரு 150 கோடி மக்கள் தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள். முகம் தெரியாது. ஏன்? அந்த தூதரின் முகத்தை பார்த்து நேசிக்கவில்லை, கொள்கையை பார்த்து நேசித்தார்கள். சொன்ன கட்டளையை ஏற்று நடத்தார்கள், அதன் அடிப்படையிலே பின்பற்றி வந்தார்கள். தனக்காக ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்று எந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதருக்கு சிலை வடிக்கவில்லை. அந்த கொள்கையை நபிகளார் உடைத்தவர்கள்.
அதை உடைக்கத்தான் தூதுத்துவ பிரச்சாரத்தை கையில் எடுத்தவர்கள். அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிலையே இல்லை என்று சொல்கிறார்களே இன்னைக்கு உலகத்துல, அதை பெருமையாக பேசுகிறார்கள். என்ன தெரியுமா, உலகத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை வைத்து விட்டார்கள், நபிகள் பெருமகனாருக்கு சிலையை ஒரு இடத்திலே வைக்கவில்லை. ஆனால் 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் உள்ளத்திலே அவருக்கு மிக உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார்கள் என்று கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் கண்ணியம். ஆனால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோங்கிற பேர்ல புதுசா இவர்கள் கதை கட்டி வரக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ்வுக்கும் மேலாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். சுபஹான மௌலிதுங்கிற பாடல் வரிகள்ல அந்த கஃபாருல் கத்தாயா வல்துனூபில் மூபிகாத், நபியே நீங்கள் யார், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் யாரு, பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரே உங்கள் மீது சலாம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பாங்களாம். அது எப்படிப்பட்ட பாவம், வல்துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கும் பெரும்பாவங்களையே நபிகளார் மன்னிச்சிருவாங்க. எல்லா பாவங்களையும் வமை யகுஃபிரு துனூப இல்லல்லான்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அல்லாஹ்வை விட பாவங்களை மன்னிப்பவன் யாருன்னு கேட்கிறான். நபியை நீங்க மன்னிப்பீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம், இணை வைப்பு, துரோகம். இதுல உச்சகட்டம் என்ன தெரியுமா, அழித்தொழிக்கும் பெரும்பாவத்தை நீங்கள் மன்னிப்பீர். எப்படி அழித்தொழிக்கும் பெரும்பாவம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இஜ்தனிபு சபல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நாங்க அதுல முதன்மையா சொன்னது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. நாங்க இணை கற்பிக்கும் செயலை மறுமையில் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இவங்க மௌலித ஓதுகிறார்கள், நபியை நீங்க நினைச்சா மன்னிப்பீர்கள். எப்படி அல்லாஹ் சொல்றான் மறுமையில இணை கற்பிக்கும் பாவத்தை மன்னிக்க மாட்டேன், இவங்க சொல்றாங்க சுபான மௌலிதுல நபியை நீங்க மன்னிப்பீர்கள் பெரும்பாவத்தை. யார் பெரிய அழிப்ப? குர்ஆன் படி அல்லாஹ் தான் பெரியவன், மௌலிதின் படி நபிகள் நாயகம் தான் அல்லாஹ் விட பெரியவங்க. இப்ப எதை நம்ம எரிக்கணும், எதை புறக்கணிக்கணும் யோசிச்சு பாருங்க. எது நேர்வழி, எது வழிகேடு, ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு திருக்குரானை மக்களிடத்திலே படிக்கக்கூடிய புழங்கக்கூடிய அது தொடர்பான சமுதாயம் உருவாகி இருக்கிறது. அன்னைக்கு என்ன, புது வீடு, அஜரத்தை போய் கூப்பிடுவாங்க, அஜரத்து வாங்க எங்க வீட்டுக்கு, எதுக்கு, மௌலுது ஓதுவாங்க, இல்ல குர்ஆன் ஓதுங்களே, அது என்ன இளவு விடா குர்ஆன் ஓத சொல்றீங்க என்று ஏளனம் பேசினார்கள். ஏன், செத்தவனுக்கு குர்ஆன் நாங்க லியுந்திரபிஹி மன்கான ஹய்யன், உயிரோடு இருக்கிறவனுக்கு எச்சரிக்கை செய்வது குர்ஆன். இவங்க உயிரோடு இருக்கும்போது உனக்கு குர்ஆனை புரியாதுன்னு மறக்கடித்து மறைத்து வைத்து விட்டு மௌலிது குப்பைகளை ஓதிவிட்டு செத்ததுக்கு பிறகு தல்கின் ஓதுவார்கள். உன்னிடத்தில் வானவர் வருவார், பாயிண்ட் கொடுக்குறாங்களாம் மௌத்தா போனவன்ட்ட. உன் இறைவன் யார் என்பார், அல்லாஹ் என்று சொல்ல, உன் இமாம் யார் என்றார், குர்ஆன் என்று. ஏண்டா இந்த குர்ஆனை உயிரோடு இருக்கும்போது சொல்லி கொடுத்துருக்க வேண்டியதானே, அவன் படித்து தெளிவடைஞ்சிருப்பானே, உங்க சேட்டைகளை புரிஞ்சிருப்பானே, உங்களுடைய பித்தலாட்டங்களை தோலுரிச்சிருப்பானே அவனே. அதை மறைத்தார்கள், குர்ஆன் புரியாது என்றார்கள். அதே மாதிரி இவர்களுடைய அந்த பாடல் வரிகள்ல ஆலிமு சிர்ரி வ அஃபா, நபிகள் நாயகத்தை எப்படி புகழ்றாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர், ரகசியங்களை அறிந்தவர், மர்மங்கள் யாருக்கும் தெரியாத மர்மங்களையும் அறிந்தவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான், நபியே எனக்கு மறைவான விஷயம் தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு. நபிகள் பெருமகனார் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, பனு முஸ்தலிக் போர்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சிவிகையில ஏறினாங்களா இல்லையான்னு தெரியல, காளி சிவிகை ஒட்டகத்தில் அப்படி பயணிச்சு ஊருக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த ஒட்டகத்துக்குள்ள அன்னை ஆயிஷா இல்லைன்னு தெரியலைங்க. ஒரு வீட்டில் கதவு தட்டுறாங்க, ரசூலா வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க, யாருன்னு கேட்டாங்க. நான் தான்னா யாருன்னு கேட்டாங்க. எப்படி, அட அந்த பக்கம் இருக்கிறவர் யாருன்னு கூட தெரியலையேங்க. இந்த அளவிற்கு இருக்கிற தூதரை கொண்டு வந்து ஆலிமு சிர்ரி வ அஃபா, ரகசியங்களையும் மர்மங்களையும் அறிந்தவரேனா இது எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம். இதை ரசூலா விரும்பினாங்களா? இதான் ஏகத்துவமா? இது இறை தூதரை கொண்டு வந்து இறைவனுக்கு இணையாக்குறது இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க யா முபி சக்காம், நோய்களை போக்குபவரே உங்கள் மீது சலாம். இப்படி நபிகளார் யாரு, எல்லா நோயையும் போக்கிடுவாங்களாம். நபிகள் பெருமகனார் படுத்த படுக்கையில் இருக்கும்போது சாதாரண ஒரு நபருக்கு வந்த நோயை விட 2 மடங்கு நோய் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு, 2 மடங்கு காய்ச்சல் வந்துச்சு. ஊவாக்கு கமா யூவாக்கு மின்கும் ரஜலான், உங்கள 2 பேருக்கு வருகிற காய்ச்சல் எனக்கு வந்திருக்குன்னாங்க. தன்னுடைய நோயை அகற்ற முடியாத நிலையில் நபிகளார் மரணித்தார்கள். ஏன், அந்த நோயை கொடுப்பவன், நோயை எடுப்பவன், நீக்குபவன் அல்லாஹ் என்கிற கொள்கையை நபிகளாரின் மரணத்திலே அல்லாஹ் காட்டினான். இங்க கொண்டு வந்து நோய்களை நீக்குபவரே போக்குபவரே உங்கள் மீது சலாம்ங்கிறீங்களே, இது ஷிர்க் இல்லையா? கஃபிரு அன்னி துனூபி வஸ்ஸய்யாத், பிரார்த்தனைகள் வருது, நபியே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக. யார்கிட்ட போய் மன்னிப்பு தேடுறீங்க?
அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடக்கூடிய வழிபாடு ஏகத்துவம். அத்வா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு, பாதுகாவல் அனைத்தும் துவா. இந்த துவா ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாட்ட மட்டும் செய்யணும். பாவ மன்னிப்பை அல்லாட்ட கேட்கணும். கஃபிரு அன்னி துனூபி, என் தூதரே நீங்க எங்களை மன்னிச்சிருங்க என்று இங்கே பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இந்த மனிதரிடத்தில், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இறந்து விட்டவர்கிட்ட உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு, நம்மை மன்னிப்பார் என்று நினைத்துக்கொண்டு, நம்முடைய கோரிக்கையை செவியேற்றுக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு, என்றென்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற இஸ்லாத்திலே நபிகளார் மரணித்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லியும் இல்லை உயிரோடு இருக்கிறார் என்ற கொள்கையை புகுத்தி இணை வைக்கும் துரோகம் இல்லையா இது? யாமன்த மாதா வஜித்தரம், இதுல மக்களுக்கு வேற அறிவிப்பு அந்த மௌலிது வரிகள்ல. யாமன்த மாதா வஜித்தரம், குற்றம் இழைத்தவனே, கை சேதப்பட்டவனே, தூபு, மன்னிப்பு தேடு. லிமன் ஹல்லல் ஹரம், இந்த ஹரத்திற்கு சொந்தக்காரன் யார்? தூதர்ட்டவா, அப்படியே முத்தம் விடு, அந்த காலடியில் விழுந்து விழு என்று சொல்லி ஒரு இணை வைப்பு கொள்கையை, சமாதி வழிபாடை உண்டாக்குகிற சுபான மௌலித் என்பது ஷிர்கான வரிகள் கொண்டது என்று தெரியாதா? எத்தனை ஆண்டுகள் நாம் போட்டு நார் நாராக கிழித்தறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நேற்று பேசினதா 30-40 ஆண்டுகளாக மக்களிடத்தில் தோலுரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இது குறித்து ஒன்றை உங்களுக்கு தாவில் செய்ய முடிந்ததா? வியாக்கியானம் கொடுக்க முடிந்ததா? இது ஷிர்க் இல்ல, இது குஃபர் இல்ல, இது தூதரை நாங்க வரம் மீறி புகழ்வது இல்லைன்னு சொல்ல முடிந்ததா? இன்னைக்கு பூச்சாண்டி விவாதத்திற்கு தயார். புதுசா பூச்சாண்டி காட்டுகிறார்கள். ஜமாத்திற்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கு, நிலைப்பாடு இருக்கு. முதல்ல ஒரு யுத்த களம், விவாதம் என்பது அந்த வாத பிரதிவாதங்கள் வைக்கிற ஒரு களம். அதில் தோத்துட்டாங்கன்னா, மூக்கடிபட்டுட்டாங்கன்னா, புறமுது காட்டி ஓடிட்டாங்கன்னா, மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டாங்கன்னா தோல்வியை ஒத்துக்கணும். உதாரணத்துக்கு இவங்க 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த களியக்காவிளை விவாதத்தில் மௌலிதை பற்றி பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் மக்களுக்கு மறந்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க சேலத்தில் இதே மாதிரி பூச்சாண்டி காட்டினாங்க. நம்ம சொன்னோம், ஏற்கனவே களியக்காவில் நடந்துச்சா இல்லையா? விவாதம் நடந்துச்சு தானே? எவ்வளவு கேள்வி கேட்டோம்? 1000 முறை முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானிய வமையுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மன்லி கஃபத்திஹி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜ்லி தாவத்திஹி 12 ரக்காத் தொழுது சூரா ஃபாத்தியா ஓதி குல்லுல்லா சூரா ஓதி அப்துல் காதர் ஜீலானிய தூக்கத்தை இழந்து நோக்கத்தை உணர்ந்து 1000 முறை கூப்பிட்டால் உடனே அங்கே வந்து விடுவேன் என்று முஹையத்தீன் மௌலிதுங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கிறீங்களே, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு விவாதத்தில் கேட்டது. முஹையத்தீன் அப்துல் காதரை கூட்டிட்டு வர சொன்னது. சொல்லி 15 வருஷம் ஆக போது நீங்க கூப்பிட்டு வந்த பாடில்லை. மேலப்பாளையத்துன்னு சொல்றோம். நீங்க 1க்கு 10 வாட்டி கூப்பிட்டா உங்க ஊர் காஜா மொய்னுதீன் ஆலிம்சா கூட வருவார். ஆனா செத்து போன பாக்தாதில் இறந்து விட்ட காதர் மொய்தீன் வரமாட்டான். கோடி முறை கூப்பிட்டாலும் சரி. ஏன்? அதான் இஸ்லாம். இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ் விட்டு நீங்க யார் அழைக்கிறீங்களோ உங்களை மாதிரி அடிமை இறந்து போனவர்கள் மறுமை வரைக்கும் பதிலளிக்க மாட்டார்கள். அவர்களை போய் நீ கூப்பிடணும்னு ஒரு மௌலிது குப்பை எழுதி வைத்திருக்கிறாய். முஹையத்தீன் அப்துல் காதர்கிட்ட சூரியன் போய் சொல்லுமா காலையில் நடந்துச்சு, சாயங்காலம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு நாள் சொல்லுமா, ஒரு வாரம் சொல்லுமா, ஒரு மாதம் சொல்லுமா, ஒரு வருடம் சொல்லுமா. ஏன்னா வருடம் நாளே இதில் மாதம் வந்துடும், மாதம் நாளே இதில் வாரம் வந்துடும், வாரம் நாளே இதில் நாள் வந்துடும். அதுக்கப்புறம் இத்தனையும் சொல்லுமா. இவர் என்ன அத்தாரிட்டியா? சூரியனுக்கு இவத ஏஜெண்டா? அல்லாஹ் நிர்வகிக்க விட்டுருக்கிறானா? சொல்லுமா. இப்படி மௌலிதில் எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது எந்த அடிப்படையில் சரி, இது ஷிர்க் இல்லையான்னு கேட்டாமே பதில் சொன்னீங்களா? ஏராளமான இணை வைப்பு வரிகளையும் உளறல்களையும் கடும் குப்பைகளாக இருக்கிறது என்பதை அங்கே நாரடித்ததற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும்? விவாதாரிகள் விட்டீங்களே, போன மாதிரி வந்துச்சு, ஒரு 15 வருஷம் களிய கோயில் வந்தோம், எங்கள் தலைவர் அது சரியாக வாதம் எடுத்து வைக்கல, தூங்கிட்டாரு, அல்லது சரியான வாதம் எடுத்து வைக்கிற அளவுக்கு இல்லை, என்ன அளவுக்கு அவருக்கு அறிவு இல்லை, அது அவருக்கு ஹதீஸ்களை தெரியல, அவருக்கு குரான் கலை தெரியல, அவருக்கு அரபு கலை தெரியல, அபிஜது கணக்கு தெரியல, யூத கணக்கு தெரியல, அவர் அந்தளவு லாஜிக்காக பேச தெரியல, சக்காஃபிகளோட கணக்கு வச்சுக்கிட்டு வந்து செஞ்சுட்டாரு, அவங்க என்ன பண்ணாங்க தெரியல, அவங்க 8 கேள்வின்னு விவாதத்தை முடிச்சிட்டாங்க. மீண்டும் எங்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு கொடுத்து, இந்த எலெக்ஷனில் ரீஎலெக்ஷன் மாதிரி, இப்போ பரீட்சையில் தோத்துட்டு மீண்டும் மறுக்கணக்கு மாதிரி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டால் தான் நம்ம விவாதம் பண்ணுறது முறை. இருந்தாலும் இதையெல்லாம் சொன்னால் நம்ம நழுவி போகிறோன்னு இவங்க திசை திருப்புற வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ 1 கோடி சொன்னோம்ல, 1 கோடி பரிசு அப்படின்னா இருக்க வச்சுக்கிட்டா சொல்கிறோம், ஓன்ட்ட இருக்கிற ஆதாரம் குப்பைங்கிறனால சொன்னோம். உங்கள்கிட்ட தான் 1 கோடி இருக்குல்ல, அதில் 3 லட்சம் செலவு பண்ணு. நான் என்ன கேட்குறேன்னா, நீ மௌலிது குப்பையை நியாயம் நினைக்கிற,
அது சரின்னு நினைக்கிற, அதை வச்சு நன்மைன்னு நினைக்கிற, மறுமையில சிபாரிசு நினைக்கிற, அது நல்ல கவிதைங்கிற, இவ்வளவு பேசுற ஆளு இது உண்மைதான், இதற்கு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் காலத்துல ஓதப்பட்டுச்சுங்கிறத நிறுவுவதற்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண முடியாது? உனக்கு 1 கோடி கிடைக்க போகுது இல்லப்பாவா, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 3 லட்சம். அப்ப இது சத்தியம் தானா என்பதுல உனக்கே நம்பிக்கை இல்லை, இதுக்கு செலவு பண்றதுக்கு உனக்கே வக்கில்ல. இந்த லட்சணத்தில் நம்மளை செலவு பண்ண சொல்றாங்களாம். அப்ப இந்த மாதிரியான லூசுகளுக்கு அவர் என்னன்னு பாத்துக்கிறேன்ட்டார், அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. ஆனால் இவங்களை இதோட விட்டுறக்கூடாது, அனுப்பி வச்சு விவாதாரிகள் விடுவாங்க. ஜமாத்துல் உலமா வாங்க, நீங்க யார்? இப்ப இவர்களுக்கு நீங்க யார்? தலைமை தாங்கிறவங்களா, இவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களா, இவங்களுக்கு எதிரானவங்களா? நாளைக்கு இவங்க சொல்லிடக்கூடாது நாங்க ஜமாத்துல் உலமா, இவங்க மஜ்லிஸுல் உலமா, மதரசத்துல் உலமா, மக்தபுல் உலமா, தர்சுல் குரான், அன்வாருல் குரான், அஹ்லாக், இப்படி ஏதாவது புதுசு புதுசா 1000 பேர் வருங்க. எதை நம்புவீங்க? இவங்க SYZ, இவங்க BYF, இது மாதிரி நாங்கெல்லாம் கிடையாது. இப்படி ஏதாவது புதுசாக சொல்லக்கூடாது. நீங்க யாரு? ஜமாத்துல் உலமா வந்துருங்க பேசாம. இவங்களை அங்கீகரிச்சிருக்கீங்கல்ல, இந்த பேசுற ஆட்களை எல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா? மேடையில் ஏத்துறீங்களா இல்லையா? ஜமாத்துல் உலமா கொள்கை என்ன? மௌலூது ஓதுறது சரிங்கிறீங்களா? ஷிர்க் இல்லைங்கிறீங்களா? ஏன்னா அதுல தப்லீக் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? மௌலூதை எதிர்க்கிற புறக்கணிக்கிற மக்களும் அதுல இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மித்து ஒரு மசூரா பண்ணிட்டு வாங்க. ஏங்க பாவா எல்லாரும் வாங்க பாவா, அப்படி அதன ஒரு மசூரா போட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டம் போட்டு மௌலூது சரிங்களாமா தப்புங்களாமா, ஷிர்க்குங்களாமா பிதத்துங்களாமா, பிரமத கலாச்சாரங்களாமா, இல்லை நம்ம கலாச்சாரம் தான் சொல்லலாமா, ரபியில் உள்ள ஓதலாமா, ரபில் ஆஹிரில் ஓதலாமா, இல்லை செய்யலாமா வேணாமா, இல்லை இப்போதைக்கு இது கிடப்பில் போட்டுருவோமா, என்ன மாதிரி தௌஹீத் ஜமாத்தோட பேசலான்னு பேசிட்டு வாங்க. ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஜமாத்துல் உலமாவை கூப்பிட்டாலும் சரி, ஜம்மியத் உலமா ஹிந்துன்னு இந்திய அளவில் கூப்பிட்டாலும் சரி, குப்பைகளுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் ஆதாரம் காட்ட முடியாது. தெள்ள தெளிவாக சொல்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்றால் அவர்களின் சொல்லுக்கு மதிப்பளித்து அவர்களின் கட்டளைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றவர்களாக சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக பயணிப்பதுதான் நேர்வழி. அந்த நேர்வழியை நோக்கி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.